நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF இன் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். ஏன் ஸ்ட்ரெஸ்னால நிறைய ஆர்கன்ஸ் பாதிக்குதுன்னா 16 hours a day ஒர்க் பண்ணு, 15 hours a day ஒர்க் பண்ணு. நிறைய பேர் இதை பண்ண விருப்பம் இருக்கிறதுனால பண்ண விருப்பம் இல்லை, நம்ம வந்து ஒரு ஸ்லோ பேஸ் லைஃபை வாழணும்னு ஆசைப்படுறேன். உங்களுக்கு முழிச்சிட்டு இருக்கிற நேரம் மேக்ஸிமம் டைம் நான் ஆஃபீஸில் தான் இருக்கேன். ரியல் லைஃப்ல ரியல் டைகர் கிடையாது, ஆனால் ரியல் லைஃப்ல யாருக்கா நம்ம பாஸ் இருக்காங்க. நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா நோ சொல்ல தெரியாம, ஐயோ அவங்க தப்பா நினைச்சிருவாங்களே அதுக்காக நான் போறேன். உங்களோட வெக்கேஷன், உங்களோட லீவ் எடுக்கிறது நீங்க கில்ட்டியா ஃபீல் பண்ணக்கூடாது. பாலிடிக்ஸ் யார் பிளே பண்ணுவாங்க அப்படின்னா பீப்புள் ஒரு இன்கேபிள். சும்மா ஃபோன் எடுத்து ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் வீத்திங் ஓ ஃப்ரீயா இருக்கு நம்ம யூஸ் பண்ணி கிடையாது. உங்களோட டைம், உங்களோட எனர்ஜி வந்து வெரி வெரி வேல்யூபிள். சைலன்ஸ், அஃபர்மேஷன், விஜுவலைசேஷன், எக்ஸசைஸ், ரீடிங் அண்ட் ஸ்கிரைபிங். ஒரு வாட்டி காசிப் அண்ட் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது உங்க வைப்ரேஷனலி உங்க எனர்ஜி கம்மியாகும். நம்மளை விட முன்னாடி போற யாருமே நம்மளை பத்தி தப்பா பேச மாட்டாங்க. போறவன அட்வைஸ் எல்லாம் கேட்காதீங்க. செல்ஃப் லவ் வந்து நம்மள நாமளே மோட்டிவேட் பண்ணிக்கணும், நம்மளாவே அதிகமா லவ் பண்ணிக்கணும்னா என்னெல்லாம் பண்ணணும்? செல்ஃப் லவ் இஸ் யுவர் எபிலிட்டி டு பி வித் யுவர் செல்ஃப் அண்ட் பி ஹாப்பி. என்னை பத்தி நெகட்டிவா பேசல, என்னை பத்தி இன்செக்யூரா ஃபீல் பண்ணல, நான் ஹாப்பியா இருக்கேன். தட் இஸ் செல்ஃப் லவ். ஸோ செல்ஃப் லவ் அண்ட் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப அட்டாச்ட். ஸோ செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்க்கு என்ன நான் சொல்வேன் அப்படின்னா, நிறைய பேர் அது ரொம்ப காம்ப்ளிகேட் பண்றாங்க. செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் என்னன்னா, என் மேலே எனக்கு ட்ரஸ்ட் இருக்கா, அதுதான் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். இப்போ நீங்க ஒரு விஷயத்த பண்றேன்னு சொல்லுங்க. நிறைய பேர் இந்த நியூ இயர் ஆனா ரெசல்யூஷன் ஆரம்பிச்சிருவாங்க. காலைல நான் 5 மணிக்கு எழுந்துக்க போறேன், 6 மணிக்கு அது பண்ண போறேன், இது பண்ண போறேன்னு. நீங்க எப்பவுமே உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் சொல்லிட்டு அதை நீங்க பண்ணல, அது ரிப்பீட்டடா பண்ணாம இருக்கும்போதும் உங்க பிரெயின் வந்து அதை நோட் பண்ணி வச்சுக்கும். அந்த பிரெயின் நோட் பண்ணி வச்சுக்கும் போது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல என்ன ஆகுனா, நீங்க என்ன சொன்னாலும் உங்க பிரெயின் உங்களை நம்பாது. அதனால தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அண்ட் செல்ஃப் லவ்க்கு ஃபர்ஸ்ட் திங் நான் சொல்றது வந்து, நீங்க உங்களுக்கு என்ன கமிட்மெண்ட் பண்றீங்களோ, ஸ்மால் கமிட்மெண்ட், காலைல எழுந்த உடனே நான் ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் குடிக்க போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கீப் அப் யுவர் வேர்ட். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களும் நானும் வெளில போறோம். நீங்க வந்து என்ன சொல்றீங்க, காயத்ரி நம்ம லஞ்சுக்கு போகலாம் நாளைக்கு அப்படின்னு. நான் 2 o'clock போய் ரெஸ்டாரண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் லஞ்சுக்காக. நீங்க வரவே இல்லை. 2:30 கால் பண்ணி, இல்லை எனக்கு பிஸி ஆயிடுச்சு, நான் நாளைக்கு வரேன். நாளைக்கும் நான் வரேன், நீங்க வரவே இல்லை. 3வது நாள் 4வது நாள் வரவே இல்லை. 5வது நாள் நீங்க ஏதாவது சொன்னா நான் நம்புவேனா? அதே தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்ம நிறைய சொல்றோம், ஆனா பண்ண மாட்டேங்கிறோம். அண்ட் செல்ஃப் லவ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணணும்னா, நம்ம எல்லார்கிட்டையும் சில இன்செக்யூரிட்டிஸ் இருக்கு, நம்ம எல்லார்கிட்டையும் சில சேலஞ்சஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் உட்காந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகே, அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் இன் மை லைஃப் நான் இப்படி இருக்கேன், ஆனா இதே மாதிரி நான் ஃபார் எவர் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. என்னால இதுல ஒர்க் பண்ண முடியும். எனக்கு எவ்வளவு கஷ்டமான இமோஷன்ஸ் உள்ள இருந்தாலுமே நான் உட்கார்ந்து அந்த இமோஷன்ஸை ப்ராசஸ் பண்ணுவேன். அந்த இமோஷன்ஸ் வந்து ஓட மாட்டேன். நிறைய பேர் பண்ணக்கூடிய பிரச்சனை என்னன்னா, இப்போ they're running from their emotions. ஏன்னா நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன், எனக்குள்ள ஏதோ ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஃபீல் ஆகுது. ஐயோ இந்த டிஸ்கம்ஃபர்ட் எனக்கு ரொம்ப இதா இருக்கு, சரி டக்குன்னு நான் இன்ஸ்டாகிராம் எடுத்து ஸ்க்ரோல் பண்றேன். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, வீட்டில் குப்பை இருக்கு, அந்த குப்பையை அள்ளி வெளில போடாம ஒரு கார்பெட் ஓப்பன் பண்ணி கார்பெட்டு கீழே குப்பையை போட்டு ஓகே வீடு கிளீனா இருக்குன்னு கிடையாது. ஒரு நாளுக்கு அப்புறம் அந்த நாரதான் செய்யும். பிகாஸ் குப்பை கார்பெட் கடியில தான் இருக்கு. உங்க இமோஷன்ஸை நீங்க ப்ராசஸ் பண்ணி தான் ஆகணும். உங்களோட டிஸ்கம்ஃபர்ட், உங்ககிட்ட என்ன இஷ்யூஸ் இருக்கோ அதை நீங்க ப்ராசஸ் பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா தெர் இஸ் நோ பெர்மனன்ட் சொல்யூஷன். எல்லாமே டெம்பரரி ஃபிக்ஸ் தான். நெட்ஃபிளிக்ஸ் பார்க்கறது, பிஞ்ச் வாட்ச் பண்றது, நிறைய சாப்பிட்றது, எமோஷனல் ஈட்டிங், இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்றது, எல்லாமே டிஸ்ட்ராக்ஷன். ஸோ இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்றதுக்கு மெடிடேஷன் அப்படிங்கிற விஷயம் மட்டுமே போதுமா, இல்லை வேற ஏதாவது? மெடிடேஷன் இஸ் பிரைமரி. மெடிடேஷன் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்மளோட நர்வஸ் சிஸ்டம் வந்து காம் ஆகும். இப்போ நம்மளோட மைண்டோட ஒரே பர்பஸ் வந்து நம்மள சேஃபா வச்சுக்கிறது. ஸோ எவல்யூஷனரிலி நம்ம அந்த காலத்துல இருக்கும்போது டைகர் வருது, இல்லை ஏதாச்சும் நம்ம காட்டில் தான் வாழ்ந்திருக்கோம், ஒரு கேவ் மேனாக தான் வாழ்ந்திருக்கோம். அங்கேருந்து வரும்போது நம்ம ஓடணும் உடனே. யூ ஹாவ் டு either run, flight or fight response. ஃப்ளைட்னா ஓடணும், ஃபைட்னா இருந்து சண்டை போடணும். ஸோ உங்க நர்வஸ் சிஸ்டம் வந்து ஒரு ஹார்மோன்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டு உங்களை ஓட வைக்கும், இல்லை சண்டை போட வைக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு நம்மளோட பாடியோட மெக்கானிசம் என்னன்னா, அது காம் ஆயிடும். ஆனா இப்போ ரியல் லைஃப்ல ரியல் டைகர் கிடையாது. ஆனா ரியல் லைஃப்ல யாருக்கா நம்ம பாஸ் இருக்காங்க. உட்காந்து பாஸை பார்க்கும்போது ஐயோ நான் பதட்டமா இருக்கும். அவங்க என்ன ஒரு டாக்ஸிக் என்வாயர்மெண்ட் இருக்கும், பதட்டமா இருக்கும். ஆனா நீங்க காமே ஆக மாட்டேங்கிறீங்க. அந்த காமே ஆகாததுனால மெடிடேஷன் பண்ணும்போது உங்க நர்வஸ் சிஸ்டம்க்கு யூ டீச் யுவர் நர்வஸ் சிஸ்டம் ஹவு டு பி காம். அந்த காம்னஸா இருக்கும்போது யூ கேன் திங்க் வெரி கிளியர்லி. உங்க கார்டிசால் லெவல் இஸ் ஹைனா உங்க ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியா இருக்கும். கார்டிசால் இஸ் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். உங்க ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி இருக்கும்போது மென்டலி நீங்க எதை பார்ப்பீங்கன்னா, வெளில இருக்கிற த்ரெட்டை நான் எப்படி சமாளிக்கிறது தான் பார்ப்பீங்க தவிர, உள்ள ஏன் ஸ்ட்ரெஸ்னால நிறைய ஆர்கன்ஸ் பாதிக்குதுன்னா, உள்ள அந்த எனர்ஜி, நம்மளுக்கு ஒரு லிமிடெட் எனர்ஜி இருக்குல்ல, அந்த உள்ள எனர்ஜி வந்து அந்த ஆர்கன்ஸோட ஃபங்க்ஷனாலிட்டியை ப்ராப்பரா பார்க்காது. இம்யூன் சிஸ்டம் கம்மியாயிடும்.
ஸோ அதனால தான் மெடிடேஷன் வந்து will definitely have so many impacts ஒன்று உங்கள் மைண்டில் இன்னொன்று உங்கள் ஃபிசிக்கல் பாடியில் ஆல்சோ. மார்னிங் எழுந்தோடனே ஹாவ் அ வெரி ஸ்ட்ராங் மார்னிங் ரொட்டீன். மார்னிங் ரொட்டீன் என்னன்னா, நம்ம எழுந்த உடனே நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட், அதாவது we have a conscious mind which is 5%, subconscious mind 95%. சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கிற பிலீஃப்னால தான் நம்ம சிஸ்டம் எல்லாமே ஆட்டோ பைலட்டில் பண்ணிட்டு இருக்கோம். சில விஷயம் நம்ம ஏன் பண்ணுறோன்னே தெரியாது, அப்படியே எந்திரிச்சு போவோம், பல்லு தேய்ப்போம். ஏன்னா இதெல்லாம் ப்ரோக்ராம்டாக இருக்குது. ஒரு கம்ப்யூட்டரில் ப்ரோக்ராம்டாக இருக்கிற மாதிரி நம்மளுக்குள்ள ப்ரோக்ராம்டாக இருக்குது. இந்த ப்ரோக்ராமிங் வந்து எனக்கு ஏற்ற மாதிரி நான் மாற்றணும் அப்படின்னா 2 டைம் பெஸ்ட் டைம். ஒன்று வந்து as soon as you wake up and right before you go to sleep. இந்த 2 டைம்ல என்ன ஆகும்னா, உங்க பிரெயின் வேவ்ஸ் வந்து ஆல்ஃபால இருக்கும். ஆல்ஃபானா ஸ்லோவா இருக்கும். ஆல்ஃபால இருக்கும்போது நீங்க என்ன தாட்ஸ் திங்க் பண்றீங்களோ டைரக்டா சப்கான்ஷியஸுக்கு போகும். ஸோ காலை எழுந்தோடனே ஹாவ் அ வெரி ஸ்ட்ராங் ரொட்டீன். எழுந்தோடனே ஒரு 10 minutes சைலன்ஸ்ல உட்காருங்க. 5 to 10 minutes சைலன்ஸ்ல உட்காருங்க. அதுக்கப்புறம் 10 affirmations சொல்லுங்க. உங்களை பத்தியே பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஐ எம் worthy of love, ஐ எம் அமேசிங். உங்களை பத்தி என்ன வேணா பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்க. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, விஷுவலைசேஷன். அதாவது நம்ம பிரெயினுக்கு வந்து எது இமேஜின் எது ரியல்னு டிஃபரன்ஸே தெரியாது. ஸோ நீங்கள் விஷுவலைஸ் பண்ணும்போது உங்கள் பிரெயின் வந்து அது நெஜம் அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சு இட் வில் ஸ்டார்ட் பிரிங்கிங் தட் இன் டு யுவர் லைஃப். ஸோ என்ன பண்ணுவேன்னா, ஒரு 5 minutes உட்காந்து உங்கள் லைஃப், ஐடியல் லைஃப் எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை விஷுவலைஸ் பண்ணுங்க. நடக்கும்னு விஷுவலைஸ் பண்ணாதீங்க, இப்போ நடந்திருக்கு அப்படின்னு விஷுவலைஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் புக்ஸ் படிங்க. மினிமம் 5 pages எவ்ரிடே. ஏன்னா புக்ஸ் படிக்கும்போது உங்கள் மைண்ட் செட் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் ஆகும். அண்ட் டெய்லி உங்கள் கோல்ஸ் எழுதுங்க. My practice is every morning 1 hour எனக்குன்ற டைம். I do a practice called SAVERS. Silence, affirmation, visualization, exercise, reading and scribing. இந்த 6 விஷயம் பண்ணும்போது I'm ready for the day. ஏன்னா நான் மார்னிங்கே என் மைண்டை செட் பண்ணி வச்சுட்டேன், என் டே இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு. ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி 1 hour before you go to sleep, no phone. மார்னிங் எழுந்தோடனே 1 hour no phone, நைட் 1 hour no phone. ஏன் நான் சொல்கிறேன், நீங்கள் ஃபோன் எடுத்தோடனே என்ன பார்ப்பீங்க? வாட்ஸ்அப் பார்ப்பீங்க, இமெயில் பார்ப்பீங்க, இன்ஸ்டாகிராம் பார்ப்பீங்க. ஒரு ஸ்டிமுலேஷன் இருக்கும், உங்கள் பிரெயினுக்கு ஒரு பயங்கர ஸ்டிமுலேஷன் இருக்குது. அந்த ஸ்டிமுலேஷனோட நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் டே ஃபுல்லாக ஒரு மாதிரி இரிட்டேட்டடாக இருப்பீங்க. அந்த ஸ்டிமுலேஷன் இல்லாமல் காம ஆரம்பிச்சிங்கன்னா த்ரூ அவுட் த டே நீங்கள் ரொம்ப காமாக இருப்பீங்க. நைட் வந்து 1 hour நோ ஃபோன். அதுக்கப்புறம் ரீட் சம் புக். அண்ட் தூங்குறதுக்கு முன்னாடி மட்டும் ஒரு கிராட்டிடியூட் ப்ரேயர் சொல்லிடுங்க. தேங்க் யூ ஃபார் எவ்ரிதிங் தட் ஹேப்பன் இன் மை லைஃப் டுடே, ஐ எம் டேக்கிங் மை லைஃப் டு தி நெக்ஸ்ட் ஸ்டெப். அந்த மாதிரி ஒரு கிராட்டிடியூட் ப்ரேயர் சொல்லிட்டு முடிச்சுட்டு தூங்கிட்டீங்கன்னா ஒரு 30 days இது ரெகுலராக பண்ணிங்கன்னா you will start to become a completely different person. இந்த அடிக்ஷன் அப்படிங்கிறது அதிகமா மொபைல் போன்ல இருக்கு இல்லையா? உடனடியா வந்துட்டு ஓகே நம்ம இது கேட்டுட்டோம் ட்ரை பண்ணுவோங்கும் போது கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். அது ஸ்லோலி நம்ம ப்ராசஸ்ல கொண்டு வரணும்னா எப்படி கொண்டு வர? ஸோ அதனால தான் நான் என்ன சொல்றேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேரோட ஸ்க்ரீன் டைம் இல்லை இன்ஸ்டாகிராம் இல்லை சோஷியல் மீடியா ஸ்க்ரீன் டைம் என்னன்னா 5 hours 6 hours இருக்கு. நீங்க என்ன யோசிக்கணும் அப்படின்னா, நம்ம பிரெயின் வந்து இட் இஸ் அ ட்ரெயினபிள் திங். நம்ம பிரெயினை எப்படி ட்ரெயின் பண்ணுறோம்னா, நிறைய பேருக்கு இந்த காலத்தில் ஃபோக்கஸ் கிடையாது. அதாவது நான் ஒரு யூடியூப் வீடியோ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு யூடியூப் வீடியோ நான் உட்காந்து 10 நிமிஷம் பார்த்தா கூட நான் ஸ்கிப் பண்ணி பார்ப்பாங்க. ஏன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோன் கையில் வச்சுட்ருக்கீங்க, இப்படி ஸ்க்ரோல் பண்ணுறீங்க. எவ்ரி 30 seconds there is a different thing that is coming. ஒரு நாள் வந்து ஒரு வாரை பற்றி பார்ப்பீங்க, ஒரு நாள் வந்து ஒரு பப்பியை பற்றி பார்ப்பீங்க, ஒரு நாள் ஒரு கல்யாணத்தை பற்றி. ஒரு 30 செகண்டில் உங்கள் மைண்டில் டிஃப்ரெண்ட் தாட்ஸ் வருது, டிஃப்ரெண்ட் இமோஷன்ஸ் வருது. நம்ம பாடி வந்து இந்த இமோஷன்ஸ் இவ்வளோ டக்குன்னு ப்ராசஸ் ஆக எக்யூப்ட் கிடையாது. இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, எவல்யூஷனரிலி நம்ம வரும்போது மேன்கைண்ட் எவால்வ் ஆகும்போது இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அபவுட் பீப்புள் ஃப்ரம் அக்ராஸ் த வேர்ல்டு. நம்ம பிரெயின் அதுக்கு எக்யூப்ட் கிடையாது. ஏன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன தெரியும், நம்ம ஃபேமிலி தெரியும், நம்மளோட சிட்டி தெரியும், மேக்ஸிமம் மிஞ்சி போனால் நம்மளோட வில்லேஜ் எல்லாம் அந்த மாதிரி தான் தெரியும். ஆனால் இந்த காலத்தில் ஹோல் வேர்ல்டில் என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும். நம்ம பிரெயினால் அது ப்ராசஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த ப்ராசஸ் பண்ண முடியாதப்போ என்ன ஆகுதுன்னா, அப்போ தான் ஆன்ஷியஸ் தாட்ஸ் நிறைய வர ஆரம்பிக்குது. ஸோ டு ஸ்டார்ட் வித் ஃபோன் அடிக்ஷன் நீங்கள் ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா, ஐஃபோன்லேயும் சரி ஆண்ட்ராய்ட்லேயும் சரி உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் டைமர்னு இருக்குது. அந்த ஸ்க்ரீன் டைமரை ஃபஸ்ட்டு லாக் பண்ணி வச்சுருங்க. 1 hour a day சோஷியல் மீடியா யூஸ் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆஃப் ஆகிற மாதிரி அது பண்ணுங்கள். செகண்ட் வந்து உங்களுக்கு எது இன்ஸ்பைரிங்காக இருக்கோ அந்த திங்ஸ் பண்ண ஆரம்பிங்க. இனிஷியலி கஷ்டமாக தான் இருக்கும், ஏன்னா நம்ம ஹேபிட் ஆயிடுச்சு. நம்மளுக்கு எடுத்தோடனே ஃபோனை பார்க்கணும், எடுத்தோடனே இன்ஸ்டாகிராம் பார்க்கணும்னு ஹேபிட் ஆயிடுச்சு. நிறைய பேர் சும்மாவே உட்காந்துட்டு இருப்பாங்க, அங்கே நோட்டிஃபிகேஷன் கூட வந்திருக்கா, சும்மா ஃபோன் எடுத்துட்டு ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்? கார் எப்படி ஓட்டுறோம், மசில் மெமரி, அந்த மாதிரி மசில் மெமரி ஆயிடுச்சு. இதை நீங்கள் கான்ஷியஸாக பிரேக் பண்ணலை அப்படின்னா உங்களால் லைஃப்பில் ப்ராக்ரெஸே ஆக முடியாது. ஏன்னா இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும், இவங்களோட பர்பஸ் வந்து உங்கள் லைஃப்பை பெட்டர் ஆக்குறது கிடையாது. இவங்களோட பர்பஸ் பிஸ்னஸ் க்ரோ ஆகிறது அவங்களோட பர்பஸ். ஆனால் இதில் பிகாஸ் இட் இஸ் ஃப்ரீ, நெட்ஃப்ளிக்ஸில் பிகாஸ் இன்ஸ்டாகிராம் இஸ் ஃப்ரீ, வி திங்க் ஓ ஃப்ரீயாக இருக்குது நம்ம யூஸ் பண்ணி கிடையாது. உங்களோட டைம், உங்களோட எனர்ஜி வந்து வெரி வெரி வேல்யூபிள். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த எல்லா டிஸ்ட்ராக்ஷன் தள்ளி வச்சுட்டு
உங்களுக்கு என்ன முக்கியமோ அதுல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். So, இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து எல்லா இடங்கள்லயுமே இருக்கு. ஆனா அதிகமா எல்லாரும் சொல்றது வந்து ஒர்க் ஸ்பேஸ் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது. சோ அது ஏன் அதனால அவ்வளோ இதாகுறாங்க? என்ன ரீசனா இருக்கு? ஒரு டாக்ஸிக் ஹஸ்லிங்ன்ற ஒரு கல்ச்சர் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதாவது நான் வந்து 25 வயசுக்குள்ள நான் வந்து மில்லியனர் ஆயிரணும், 30 வயசுக்குள்ள மில்லியனர் ஆயிரணும், நான் ஸ்கூல் படிக்கும் போதே மில்லியனர் ஆயிரணும், ஸ்கூல் படிக்கும்போது அவன் வந்து யூடியூப் சேனல் வச்சிருக்கான், நான் என்ன, அப்படி ஒர்க் ஆகாது. ஏன்னா ஹஸ்ல் பண்ணும்போது கூட டாக்ஸிக் ஹஸ்லிங் ஒன்று இருக்கு. அதாவது என்னோட இமோஷன்ஸ் தாண்டி, என்னோட ஹெல்த்தை தாண்டி, என்னோட மைண்ட் செட்டை தாண்டி இந்த விஷயம் அடையிறதுக்காக நான் பண்ணணும் அப்படின்னு. அண்ட் ஒர்க் கல்ச்சர்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா, a lot of people இந்த டாக்ஸிக் ஹஸ்லிங் இதுக்குள்ள இருக்கிறவங்க வந்து அப்ரிஷியேட் பண்ணப்படுறாங்க. ஆர்கனைசேஷன்ஸே கொஞ்சம் டாக்ஸிக்கா இருக்கு. 16 hours a day ஒர்க் பண்ணு, 15 hours a day ஒர்க் பண்ணு, நீ வீட்டுக்கு போயிட்டு கூட நீ வந்து இதை அப்டேட் பண்ணு. அண்ட் நிறைய பேர் இதை பண்ண விருப்பம் இருக்கிறதுனால, பண்ண விருப்பம் இல்லை, நான் வந்து ஒரு ஸ்லோ பேஸ் லைஃபை வாழணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு எப்பவுமே ஒரு ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கு. பட் as ஆர்கனைசேஷன்ஸ் need to understand என்னன்னா, as human beings we also have personal life. ப்ரொஃபஷனல் லைஃப் மட்டும் கிடையாது, பர்சனல் லைஃப். அண்ட் இந்த ரேட் ரேஸ் ஆஃப் ஓடுறோம் எங்க ஓடுறோம் தெரியாமே எல்லாரும் ஓடிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்லோ பேஸ் லைஃபை எடுக்கணும்னு போதே அவங்களுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. சில பேர் வந்து ஒரு நாள் ஃபுல்லா லீவ் எடுத்து வீட்டில் ஒண்ணுமே பண்ணாத அப்படின்னு சொல்லும்போது, ஏன் ஒண்ணுமே பண்ணக்கூடாது, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா தேர் நாட் இவன் யூஸ் டு ஜஸ்ட் சிட்டிங் காம். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம அப்பா வந்து 9 o'clock போயிருவாரு, 5 o'clock வந்துருவாரு, ஈவினிங் வந்ததுக்கு அப்புறம் அவ்வளவுதான் வீட்டுல இருப்பாரு, நம்ம கூட டைம் ஸ்பெண்ட். ஆனா இப்போ அப்படி கிடையாது. மார்னிங் போறாங்க, நைட் வராங்க, சில்ட்ரனோட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, இல்ல தன்னோட பார்ட்னரோட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அண்ட் ஆஃபீஸ்ல இந்த கல்ச்சரலி என்ன ஆயிருக்குனாக்கா, இப்போ பாஸா நான் இருக்கேன் அப்படின்னா நான் 15-16 hours நான் வேலை பார்க்கலாம். ஏன்னா நான் ப்ராஃபிட் எடுத்துக்கிறேன், கம்பெனி க்ரோ பண்றேன். அதையே நான் எம்ப்ளாயிஸ் கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி அவங்க பண்ணலை அப்படின்னும் போது அவங்க பீனலைஸ் பண்றது ரொம்ப தப்பான விஷயம். ஏன்னா ஒரு பர்சனல் லைஃப், எனக்கு ஒரு மைண்ட் செட் நல்லா இல்லை அப்படின்னா என்னோட லைஃபே நல்லா இல்லை. அண்ட் என்ன பீப்புள் புரிஞ்சுக்கணும்னா, என்னோட அவேக் அவர்ஸ், அதாவது நான் முழிச்சிட்டு இருக்கிற நேரம் மேக்ஸிமம் டைம் நான் ஆஃபீஸில் தான் இருக்கேன். அந்த கல்ச்சரில் நிறைய பாலிடிக்ஸ் இருக்கு, இல்லை அந்த கல்ச்சரில் வந்து டாக்ஸிக்காக எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் என்னோட மைண்ட் செட் கம்ப்ளீட்டாக மாறிடும். அதனால தான் நிறைய பேர் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ரெஸ்டாக இருக்காங்க. ஸோ கல்ச்சரலி என்ன மாறணும்னு நான் ஆசைப்படுறேன்னா, give a work life balance. work life balance இருக்கும்போது இந்த அவர்ஸ்ல நான் ஒர்க் பண்றேன், இந்த அவர்ஸ்ல நான் ஃப்ரீயா இருக்கேன் அப்படின்னு எம்ப்ளாயிஸ் ஆல்சோ அவங்களுக்கு அந்த ஒரு லெவரேஜ் இருக்கணும். நான் போய் பேசுறதுக்கு நிறைய பேர் என்ன ஆகுதுன்னா, நான் போய் எனக்கு நிறைய கிளைண்ட்ஸ் வராங்க, நான் போய் என் ஹெச்ஆர் கிட்ட பாஸ் கிட்ட எனக்கு லீவ் கேட்கறதுக்கே எனக்கு ரொம்ப தயக்கமா இருக்கு, அவங்க என்ன ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ண வைக்கிறாங்க. உங்களோட வெக்கேஷன், உங்களோட லீவ் எடுக்கிறது நீங்க கில்ட்டியா ஃபீல் பண்ணக்கூடாது. அண்ட் இந்த மைண்ட் செட் வந்து, நான் ஒர்க்ல ஸ்ட்ரெஸ்டா இருக்கேன்னா நான் வீட்டுக்கு வந்து என் குழந்தை மேல காட்டுவேன், இல்லை என் ஹஸ்பண்ட் மேல காட்டுவேன், இல்லை எங்க அப்பா அம்மா மேல காட்டுவேன். ஸோ வாட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் ஆல் ஆஃப் திஸ்? நம்மளால நம்ம ஹாப்பியா இல்லை செல்ஃப் சஃபிஷியண்டா வாழ முடியல, காமா வாழ முடியல அப்படின்னா வாட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் ஆல் ஆஃப் திஸ்? இப்படியே போச்சுன்னா நாங்கன்னா 20 years down the line எல்லாருமே பணக்காரங்களா இருப்பாங்க, எல்லார்கிட்டயும் எக்கச்சக்கமா காசு இருக்கும், ஆனா மென்டல் பீஸ் இருக்காது. as a generation I think ஒரு டாக்ஸிக் ஹஸ்லிங்க்கு ஒரு ஸ்டாப் பண்ண வைக்கணும். ஏன்னா லைஃப்ல எல்லா ஏரியாஸும் இம்பார்ட்டன்ட், கரியர் மட்டும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஹெல்த், நீங்க காசு பண்றது, உங்க ரிலேஷன்ஷிப், உங்க ஸ்பிரிச்சுவல், உங்க ஸ்பிரிச்சுவல் க்ரோத்னா நீங்க கோயில் போகலாம், இல்லை மெடிடேஷன் பண்ணலாம், இல்லை ஒரு குருவோட கனெக்ட் பண்ணலாம், என்ன வேணாம். எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்ல நீங்க க்ரோ ஆனீங்க தான் சக்சஸ். வெறும் காசு பண்றது சக்சஸ், இட்ஸ் கிரேட் to have a lot of money, but let that not be the only thing that makes you happy. நாங்க காமா வந்து கிளம்பணும், ஏன்னா ஹரிபரியா வந்துட்டு இங்க அப்படி இருக்கணும் போது எங்களை நாங்க எப்படி ரெடி பண்ணிக்கிறது? ஸோ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, எனக்கு ஒரு பர்சனல் லைஃப், எனக்கு ஒரு ப்ரொஃபஷனல் லைஃப். அது கிடையாது. நம்மளுக்கு ஒரே லைஃப். காயத்ரி பர்சனல் லைஃப்லயும் இப்படிதான் இருப்பா, ப்ரொஃபஷனல் லைஃப்லயும் இப்படிதான் இருப்பா. நான் காமான பர்சனாக இருந்தால் நான் ப்ரொஃபஷனல் லைஃப்லயும் காமா இருப்பேன், பர்சனல் லைஃப்லயும் காமா இருப்பேன். என்னோட நம்பர் 1 திங் எல்லாருக்குமே, நீங்க கரியர்ல இருக்கலாம், பிசினஸ் பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம், ஒர்க் ஆன் யுவர் செல்ஃப், ஒர்க் ஆன் யுவர் மைண்ட் செட். ஏன்னா உங்க மைண்ட் செட் ஸ்ட்ராங் ஆகும்போது, உங்க மேல உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் ஜாஸ்தி ஆகும்போது, ஒரு இடத்துல தப்பு நடக்குது, ஒரு டாக்ஸிசிட்டி நடக்குதுன்னா நீங்க பேசுவீங்க. நீங்க இன்செக்யூரா இல்லை இன்ஃபீரியரா ஃபீல் பண்ண மாட்டீங்க. நீங்க எப்போ இன்ஃபீரியரா ஃபீல் பண்ணுவீங்க, இல்லை ஒரு இடத்துல ஒன்று நடக்குது உங்களால பேச முடியல அப்படின்னா உங்களை மேலே உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லாதப்போதான். அந்த கான்ஃபிடன்ஸை வளர்த்துக்கோங்க. டூ திங்ஸ் தட் யூர் குட் அட். உங்க மைண்ட் செட்டுக்கு மெடிடேஷன் பண்ணுங்க, அஃபர்மேஷன்ஸ் படிங்க, விஜுவலைசேஷன் பண்ணுங்க, உங்க கோல்ஸ் செட் பண்ணுங்க. திஸ் இஸ் சம்திங் ஐ ஆல்வேஸ் சே, ஆல்வேஸ் ஹேவ் கோல்ஸ். அதாவது உங்க 5 areas ஆஃப் யுவர் லைஃப்லயும் உங்களுக்கு கோல்ஸ் இருக்கட்டும். அந்த கோல்ஸை நோக்கி நீங்க போங்க. அந்த கோல்ஸை நோக்கி டே பை டே நீங்க இன்க்ரிமெண்டல் ஸ்டெப்ஸ் எடுக்கும்போது யூ பிகம் மோர் கான்ஃபிடென்ட். நம்ம ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, என்ன வந்து டார்கெட் பண்றாங்க, என்ன கார்னர் பண்றாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சொல்லப்படுது. அது ஒண்ணுமே இருக்காது, ஆனா அவங்களே வந்து ஒரு மாதிரி ஆயிப்பாங்க இல்லையா? அவங்க எப்படி எல்லாம் பேலன்ஸ் பண்ணி? சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அதாவது தன்னைத்தானே நான் தான் அமேசிங் அப்படின்னு நினைக்கிறது. ஆக்சுவலா சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் யாருக்கு இருக்குன்னா, இன்ஃபீரியரா ஃபீல் பண்றதுக்கான ஒரு கவர் அப் ஸ்ட்ராட்டஜி தான் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். இப்போ நீங்களும் நானும் இருக்கோம்,
ஒரே ஒர்க் பிளேஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்களை பத்தி நான் ஏன் தப்பா பேசுறேன்? ஏன்னா என்னை விட நீங்க பெட்டரா ஒர்க் பண்ணிடுவீங்களோ, என்னை விட உங்களுக்கு அப்ரிசியேஷன் கிடைச்சிருமோ, ஸோ எனக்கு இருக்கிற இன்செக்யூரிட்டி தான் நான் உங்க மேல ப்ரொஜெக்ட் பண்றேன். ஆனா நீங்க ஆஸ் நிவ்யா நீங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க, எதை பத்தியும் எனக்கு கவலை இல்லைன்னா நான் என்ன பேசினாலும் உங்களை அஃபெக்ட் பண்ணாது. உங்களை எப்போ அதை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா உங்க மேல உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கம்மியா இருக்கும் போது அஃபெக்ட் பண்ணும். ஸோ எனி அமௌண்ட் ஆஃப் காசிப்பிங் ஆர் கம்ப்ளைனிங், இது வந்து என்னோட கிளாஸஸ் நான் ரெகுலரா சொல்வேன். என்ன நடந்தாலும் உங்க லைஃப்ல காசிப் அண்ட் கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க ஒரு வாட்டி காசிப் அண்ட் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது உங்க வைப்ரேஷனலி உங்க எனர்ஜி கம்மியாகும். ஒண்ணு. செகண்ட் வந்து நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணும்போது என்ன பண்றீங்கன்னா, இவங்களெல்லாம் நான் இப்படி ஃபீல் பண்ணேன் அப்படின் போது உங்க பவரை இன்னொருத்தவங்க மேல கொடுத்துடுறீங்க. அந்த பவரை இன்னொருத்தவங்க மேல கொடுக்கும்போது யூ பிகம் பவர்லெஸ். We need to understand நம்ம emotions are in our control. நம்மளோட actions are in our control. நம்மளோட behavior in our control. ஸோ அந்த கண்ட்ரோலை நான் எடுக்கணும்னா நான் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன். இந்த விஷயம் எனக்கு தப்பு அப்படின்னு பார்த்தா அதுக்கு சொல்யூஷன் ஓரியன்டா நான் போவேன் தவிர கம்ப்ளைண்ட் பண்றதுனால பிரயோஜனம் கிடையாது. அண்ட் எப்பவுமே யோசிங்க, நம்மள ஒருத்தங்க கம்மியா பேசுறாங்க, நம்மள கீழே போட்டு பேசுறாங்க அப்படின்னா இட் மீன்ஸ் they are afraid of us. ஏன்னா நம்மளை விட முன்னாடி போற யாருமே நம்மளை பத்தி தப்பா பேச மாட்டாங்க. நம்மளை விட மேல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மில்லியனர் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஓனரை தப்பா பேச மாட்டாரு. இதுமே ஒண்ணுமே பண்ணாம வீட்டுல உட்கார்ந்தவங்க அவனுக்கு எல்லாம் இது தேவையா அப்படின்னு பேசுவாங்க. இவங்க அந்த பாத்தை வாக் பண்ணது கிடையாது. அண்ட் அதனால அவங்களுக்கு அந்த ரைட்ஸ் கிடையாது பேசுறதுக்கு. ஸோ உங்களை நீங்களே டெவலப் பண்ணிக்கிட்டீங்கன்னா இப்போ உங்க மைண்ட் செட் மாறிடுச்சுன்னா யார் என்னை பத்தி என்ன வேணா பேசட்டும். ஏன்னா பேசுறது அவங்களோட உரிமை இல்லை, அவங்க என்ன வேணா பேசிக்கிட்டோம். என்ன அஃபெக்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு மட்டும்தான் நான் பார்த்துக்கணும். இன்னொன்னு என்ன புரிஞ்சுக்கணும், நான் நிறைய பேர் ஆல்வேஸ் நம்மளோட இமோஷன்ஸுக்கு மட்டும்தான் நம்ம ரெஸ்பான்சிபிள், இன்னொருத்தவங்களோட இமோஷன்ஸ்க்கு நம்ம ரெஸ்பான்சிபிள் கிடையாது. ஆஸ் லாங் as சொல்ற விஷயத்த நம்ம கம்பேஷனேட்டா பொலைட்டா சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க என்ன எங்கேயா இன்வைட் பண்றீங்க வெளியே, எனக்கு அன்னைக்கு வர முடியல. நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா நோ சொல்ல தெரியாம, ஐயோ அவங்க தப்பா நினைச்சிருவாங்களே அதுக்காக நான் போறேன். தப்பா நினைச்சிருவாங்க போறேன், ஆனா நீ எப்படி ஃபீல் பண்ற, நீ ஹாப்பியா இல்லை. ஆனா எப்பவுமே இது எப்படி புரிஞ்சுக்கணும், எனக்கு என்ன வேணுமோ அதை நான் பண்றேன். இப்போ நான் நோ சொன்னா அதை நீங்க எப்படி அதை சரி பண்ணிக்கிறீங்க அது உங்க பிரச்சனை. அது ஏன் பிரச்சனையா ஆக்கும் போது தான் எனக்கு இவ்வளவு பிரச்சனைங்க வருது. ஸோ நோ சொல்ல கண்டிப்பா பழகி. எம்ப்ளாயிஸா வரக்கூடிய கிளைண்ட்ஸ் வந்து எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் முன் வைக்கிறாங்க, இதெல்லாம் எனக்கு பிரச்சனையா. ஸோ நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, தன்னோட மேனேஜர்ஸ் வந்து தன்னோட ஒர்க்குக்கான கிரெடிட் எடுத்துக்கிறாங்க. அண்ட் தன்னோட கோ ஒர்க்கர்ஸ் வந்து தன்னை பத்தி காசிப் பண்றாங்க தான் இல்லாதப்போ. அண்ட் அப்ரைசல் மீட்டிங்ல இத்தனை நாளா நான் பண்ண பிரச்சனைங்க மட்டும்தான் பேசுறாங்க, என்னோட ஆக்சுவல் ஒர்க்கை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி இஷ்யூஸ் தான் நிறைய வருது. இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும்போது அவங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு சஜஷன், ஆல்வேஸ் டீல் டைரக்ட். இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது, உங்க மேனேஜர் கிட்ட இருந்து ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நீங்க 100% எஃபர்ட் போட்டிருக்கீங்க, நீங்க அமேசிங்கா உங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அண்ட் யூ டோன்ட் ஹேவ் டு பிளே பாலிடிக்ஸ். பாலிடிக்ஸ் யார் பிளே பண்ணுவாங்க அப்படின்னா பீப்புள் ஒரு இன்கேப்பபிள். கேப்பபிள் பீப்புள் பாலிடிக்ஸ் பிளே பண்ண மாட்டேன். கேப்பபிள் பீப்புள் என்ன பண்ணுவாங்க, நான் இங்கே இருக்கேன், அடுத்த லெவல் நான் போறதுக்கு நான் வந்து ஜெனியூனா என்ன எஃபர்ட் போடணுமோ அது பார்த்துட்டு. இந்த பாலிடிக்ஸ் பிளே பண்றவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 100% எஃபர்ட் போட மாட்டாங்க. தேர் வே ஆஃப் கிளைம்பிங் அப் த லேடர் இஸ் த்ரூ பாலிடிக்ஸ். We don't have to get into that. And நம்ம 100% நம்ம எஃபர்ட் போடும்போது we can ask them. That is why I always say deal direct with compassion. அதாவது டைரக்டா கேளுங்க, கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க, காசிப் பண்ணாதீங்க, அது அவங்களோட வேலை, நீங்க பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனா அவங்க டைரக்டா கேட்டு ஏன் இது பண்ண, நான் கரெக்டா தானே பண்ணிருக்கேன் ஒரு வாட்டி நீங்க கேட்டீங்கன்னா அவங்க குவைட்டா இருவாங்க. நீங்க குவைட்டா இருக்கிறதுனால தான் உங்களை ஏறி மிதிக்கிறாங்க. நீங்க குவைட்டா இல்லாம ஒரு வாட்டி தைரியமா கேட்டீங்கன்னாக்கா உங்ககிட்ட இருந்து அந்த பிரச்சனை பண்ண மாட்டாங்க. ஸோ ஆஃபீஸ்ல வந்துட்டு இதெல்லா விஷயமே எனக்கு அது டே பை டே நடந்துட்டு தான் இருக்கு. பட் நான் இன்னொன்று வந்து ரொம்ப காமா வச்சுக்கணுங்கும் போது ஆஃபீஸ் வந்ததுமே நீங்க ஏதாவது ஒரு சிம்பிளான டிப்ஸ் ஒன்று, ஏதாவது ஒரு விஷுவலைஸ் பார்க்கறதோ இல்லை நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, நீங்க வந்து டெய்லி ஒரு வின்னர் மாதிரி ஃபீல் பண்ணணும். ஓகே, when you feel like a winner every single day, மற்றவங்க உங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்களோ அது வந்து உங்களை பாதிக்காது. ஸோ டெய்லி நான் என்னை பற்றி எப்படி வின்னராக ஃபீல் பண்ணுவேன், as soon as நான் முன்ன ஒர்க் பண்ணும்போது, ஃபுல் டைம் ஒர்க் பண்ணும்போது ஆஃபீஸ் போனோடனே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன்னா 10 things I have to accomplish today எழுதி வச்சிருவேன். அந்த 10 things அக்கம்ப்ளிஷ் பண்ணும்போது டைம் பாக்ஸிங்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. டைம் பாக்ஸிங்னா இந்த 3 விஷயம் பண்றதுக்கு எனக்கு 30 minutes போதும், இந்த 4 விஷயம் பண்றதுக்கு எனக்கு 3 hours ஆகும். அந்த 30 minutes டைம்ல எந்த டிஸ்ட்ராக்ஷனுமே இல்லாம யாருமே இல்லாம நான் அந்த ஒர்க் முடிச்சிடுவேன். அந்த ஒர்க்கை முடிக்கும்போது அந்த 3 things டிக் பண்ணும்போது எனக்குள்ளேயே ஒரு மாதிரி ஒரு குட் ஃபீலிங் வரும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பஞ்ச் ஆஃப் திங்ஸ் நடுவில் நிறைய பிரேக்ஸ் எடுத்துட்டு இந்த மாதிரி பண்ணீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் யுவர் ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் ஒர்க், செகண்ட் யூ ஸ்டார்ட் அக்கம்ப்ளிஷிங் திங்ஸ் அக்கம்ப்ளிஷ் பண்ணும்போது உங்களுக்குள்ளேயே ஒரு நல்ல ஃபீலிங் வரும். எப்பவுமே நம்ம வந்து ஒரு காசிப் பண்றதோ இல்லை இன்னொருத்தவங்களை ஹர்ட் பண்றதோ எப்போ பண்ணுவோம்னா நம்மளுக்குள்ளே நம்ம ஹர்ட்டா ஃபீல் பண்ணும்போது தான், நம்மளுக்குள்ளே நம்ம வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவோம். எனக்குள்ள நான் ஹாப்பியா இருக்கேன், எப்பவுமே ஹாப்பியா இருக்கேன், நான் கரெக்டா வேலை பார்க்குறேன், எனக்கான பிரேக் எடுத்துக்கிறேன், எனக்கு என்ன தேவையோ அதை நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின் போது எனக்கு அந்த டைம் அண்ட் எனர்ஜி இருக்காது இன்னொருத்தவங்களை பத்தி பேசுறது.
பண்றதுக்கு. இன்னும் சில இடங்கள்ல நம்ம பாக்குறோம் அப்படிங்கும்போது அவங்களுடைய போர்ஷன்ஸ்குள்ள அவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கலாம், எதுவும் தெரியாம இருக்கலாம். ஆனா இன்னொருத்தவங்களுக்கு வந்து அட்வைஸ் கொடுக்கறது, ஸோ நீங்க வந்து இது இப்படி பண்ணா நல்லா இருக்கும், அது அப்படி பண்ண, அந்த மாதிரியான மென்டாலிட்டி இருக்கக்கூடிய பர்சன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும்? ஸோ பேசிக்கா என்னன்னா, நீங்க எப்பவுமே நீங்க ஒருத்தர்கிட்ட சஜஷன் இல்லை அட்வைஸ் கேட்க போறீங்கன்னா ஆல்வேஸ் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, அவங்க நீங்க போன அதே பார்த்து போயிருக்காங்களா இல்ல அவங்க இந்த விஷயத்துல எக்ஸ்பர்ட்டான்னு பாத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறேன், நான் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சவங்க கிட்ட கேட்கலாம், இல்லைன்னா ஆல்ரெடி ஒரு எஸ்டாப்ளிஷ் பிசினஸ் ஓனர் கிட்ட கேட்கலாம். ஒண்ணுமே பண்ணாத என் நெய்பர் கிட்ட கேட்க முடியாது. நெய்பர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பார்த்த 10 வீடியோவை வச்சு நீ இதை பண்ணு அதை பண்ணு, தே டோன்ட் நோ இந்த பாத்ல ஜேர்னில போகும்போது என்ன பிரச்சனை வரும்னு அவங்களுக்கு தெரியாது. அந்த அட்வைஸ் கேட்கவே கேட்காதீங்க. ஒரே அட்வைஸ் நீங்க யாருக்கு கேட்கணும்னா உங்க ஜேர்னியை ஆல்ரெடி கிராஸ் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னா அந்த இண்டஸ்ட்ரியில அவங்க எக்ஸ்பர்ட், இந்த அட்வைஸ் மட்டும் தான் கேளுங்க தவிர போற வர அட்வைஸ் எல்லாம் கேட்காதீங்க. ஏன்னா அவங்க வந்து அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து கொடுப்பாங்க. அவங்க வந்து அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு அவங்க வந்து இதா இருந்தாங்கன்னா அவங்களே ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கலாம். அவங்க ஆரம்பிக்கல. ஸோ அந்த அட்வைஸ் நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு தேவையான அட்வைஸ் இந்த 2 பேர்கிட்ட இருந்து மட்டும் தான். நிறைய விஷயங்கள் பேசியிருந்தீங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ so much for having me. நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF இன் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள்.